பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸுடைய பேச்சை கேட்கலாம். ஆளுங்கட்சியை குறை சொல்றதோடு நிறுத்திக்காம சில வாக்குறுதிகளும் தராரு அன்புமணி. குறிப்பா கல்வித்துறையில அவர் கொண்டு வர நினைக்கிற மாற்றங்கள் என்னென்னு சொல்றாரு, கேட்போம். ஒரு உதாரணம் சொல்றேன். முகேஷ் அம்பானியுடைய பிள்ளைங்களும் உங்களுடைய பிள்ளைங்களும் பக்கத்துல போய் உட்கார்ந்து படிக்கணும். இலவச கல்வி, ஒரே சீரான கல்வி, கட்டாய கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி, சுமை இல்லாத கல்வி. மூட்டெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க. நேற்று கூட சொன்ன, நெல்லையில சொன்னேன், பிள்ளைங்க 10-12 வயசு பிள்ளைங்கள மூட்டை தூக்கிட்டு போதுங்க, 10 கிலோ தூக்கிட்டு போதுங்க. குனிஞ்சு ஓ பண்ணிட்டு சொல்லும் போது குனிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த நிலை இருக்கக்கூடாது. சுமை இல்லாத ஒரு ஐபேட் தூக்கிட்டு வரணும், நோட் பேட். அதுல ஒரு மென்பொருள் சாஃப்ட்வேர் இருக்கு, இ பேக் அப்படின்னு சாஃப்ட்வேர். அதுல பொருத்தி கிளாஸ் பண்ண வர்ச்சுவல் கிளாஸ் ரூம், டிஜிட்டல் டெக்னாலஜி. ஏன் கேந்திரிய வித்யாலயா மட்டும்தான் நல்ல ஸ்கூலா? சென்னை கார்பரேஷன் ஸ்கூல் நல்ல ஸ்கூல் இல்லையா? கேந்திரிய வித்யாலய தரத்துக்கு நான் சென்னை கார்பரேஷன் ஸ்கூலை என்னால கொண்டு வர முடியும். திட்டங்கள், பல திட்டங்கள் வைத்திருக்கின்றேன். கல்விக்கு அதிக முதலீடு நான் செய்ய இருக்கின்றேன். நான் சொல்லியிருக்கிறேன், பொருள் எதுவும் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு இலவச பொருள் எதுவும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த பொருள் எல்லாம் வெள்ளத்தில் அடிச்சு போயிடுச்சு. இப்போ அது நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் உங்களுக்கு கல்வி, படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு, அதுதான் நிரந்தரம். உங்களை எல்லாம் தன்மானத்தோடு, சுயமரியாதோடு, கௌரவத்தோடு, கண்ணியத்தோடு நான் வாழ வைப்பேன். யாரையும் கையேந்த வைக்க மாட்டேன். 69 வருஷம் ஆச்சு சுதந்திரம் ஆகி, இன்னும் பிச்சை எடுத்துட்டு இருக்க நிலைமை இருக்கு. ஐயா கிரைண்டர் போடுங்க ஐயா, மிக்சி போடுங்க ஐயா, புடவை கொடுங்க ஐயா, இப்படி எல்லாம் இருக்கிற நிலைமை நம்ம ஆட்சியில இருக்காது. நான் அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன், கேட்கிறவங்கள. ஏன்னா அந்த நிலைமையில இந்த 2 கட்சியும் வச்சுட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாம் முன்னேறினீங்கன்னா நீங்க ஓட்டு போட மாட்டீங்க, நீங்க படிச்சீங்கன்னா ஓட்டு போட மாட்டீங்க, நீங்க பணக்கார ஆயிட்டீங்கன்னா ஓட்டு போட மாட்டீங்க. நீங்க ஏழையா இருக்கணும், குடிகாரங்களா இருக்கணும், பிச்சை எடுக்கணும், தன்மானம் இழந்து அப்படியே இருக்கணும். இதுதான் அவங்களுடைய கேம் பிளான்.